ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. எப்பவுமே சொல்லணும், ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ಬೇಕು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஹல்லேலூயா. அவரை விட்டா நமக்கு யாருமே இல்லை. நமக்கு எல்லாமே அவர்தான். நமக்கு எல்லா ஆதாரமும் அவர்தான். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் 3ஆம் பாகம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 9:12. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಹೋತಗಳ ಮತ್ತು ಹೋರಿಗಳ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಒಂದೇ ಸಾರಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. ஹல்லேலூயா. வெள்ளாட்டு கடா, ಹೋತ ರಕ್ತ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வேதம் சொல்லு, இளங்காளை ಹೋರಿಗಳ ರಕ್ತ இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய ತಮ್ಮ. பாருங்க, இதோட புரிஞ்சுக்குங்க. ಇದನ್ನೇ ಅರ್ಥ ಮಾಡ್ಬೇಕು. பழைய உடன்படிக்கை ரத்தம் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ರಕ್ತ நம்மளை பாதுகாக்காது, ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡೋದಿಲ್ಲ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ತಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ತ ஒரே தரம் ಒಂದೇ ಬಾರಿ மகா பரிசுத்த ஸ்தலத்தில பிரவேசித்து ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ನಿತ್ಯ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು. மகா பரிசுத்த ஸ்தலம். ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி? ನಮ್ಮ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಹೇಗೆ? கிறிஸ்துவின நமக்கு திறக்கப்பட்டபடியினால், ನಮಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟದರಿಂದ, கிறிஸ்துவினால் நமக்கு திறக்கப்பட்டபடியினால் நாம் அதன் மூலம் உள்ளே பிரவேசிப்பதை காரியங்களை பிரவேசிக்கிற காரியங்களை ಪ್ರವೇಶಿಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்து குறித்து கூறுவதை கவனியுங்கள். ಅದರ ಕುರಿತು ಹೇಳುವುದನ್ನೇ ಗಮನಿಸಿ. ದೇವರು ನಮಗೆ 4 ಕಾರ್ಯங்களை ஆயத்தம் செய்துள்ளார். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ என்பதை இந்த வசனத்தில் கூறுகின்றனர் ಎನ್ನುವುದೇ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತದ್ದು. மகா பரிசுத்த ஸ்தலம், ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. இங்குதான் ಮುಂದೆನೆ தேவன் வாசம் செய்கிறார். ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಾತನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஸ்தலம் ಎಂತ ಸ್ಥಳ? மகா பரிசுத்த ஸ்தலம். ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. ಎರಡನೇದು வெளி பிரகாரத்தில், ಪ್ರಾಕಾರದಲ್ಲಿ தேவனுடைய என் வாய் பேசியது. ದೇವರ ಬಾಯಿ ಮಾತನಾಡಿತು. பாரு, இங்க 4 காரியம் சொல்கிறேன். ಇಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. மகா பரிசுத்த ஸ்தலத்தில தேவன் இருக்கும்போது, ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇರುವಾಗ, வெளி பிரகாரத்தில் தேவனுடைய என் வாய் பேசியது. ಪ್ರಾಕಾರದಲ್ಲಿ ದೇವರ ಬಾಯಿ ಮಾತನಾಡಿತು. அப்ப அவர் இருக்கிற இடம் நமக்கு தெரியல, ಅವರು ಇರುವ ಸ್ಥಳ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம என்ன பண்றோம்? வெளி பிரகாரம் ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಜಪಿக்கிற ஜெபம், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಂಡವரோடு உறைவாடுகிறது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಸುವುದು. என் வாய் பேசியது, ನನ್ನ ಬಾಯಿ ಮಾತಾಡಿತು. ಮೂರನೇದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳத்தில், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮ, ನನ್ನ ಆತ್ಮ தேவனோட பேசுகிறது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿತು. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳத்தில், ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ என் ஆத்மா, ನನ್ನ ಆತ್ಮ, என்னுடைய உயிர், ನನ್ನ ಜೀವ, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ಇಲ್ಲೇ ಕೂತಿರ್ತೇನೆ. நம்ம இருக்கிற பரிசுத்த இடம், ನಾವು ಇರೋದು ನೋಡಿ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. அந்த பரிசுத்த இடத்திலிருந்து, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಿಂದ என் ஆத்மா தேவனுடன் பேசுகிறது. ನನ್ನ ಆತ್ಮ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இந்த உயிர், ಈ ಜೀವ, தேவன் நமக்கு கொடுத்த உயிர், ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಜೀವ பேசுகிறது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುವುದು. 4 இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ಈಗ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆவி, ನನ್ನ ಆತ್ಮ தேவனுடன் பேசுகிறது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. மகா பரிசுத்த ஸ்தலம், ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, என்னுடைய ஆவி, ನನ್ನ ಆತ್ಮ தேவனோடு பேசுகிறது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. உயிரும் தேவனோடு பேசுகிறது. ಜೀವನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೆ. இதயமும் தேவனோடு பேசுகிறது. ನನ್ನ ಹೃದಯ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. முழு ಹೃದಯத்தோடும், ಪೂರ್ಣ ಹೃದಯದಲ್ಲಿ, முழு மனதோடும், ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, முழு ஆத்மாவோடும், ಪೂರ್ಣ ಆತ್ಮದಲ್ಲಿ, முழு பலத்தோடும், ಪೂರ್ಣ ಬಲದಲ್ಲಿ அது இருந்தால்தான் ಅದಿದ್ರೇನೆ அந்த தேவனிடத்திலே ಆ ದೇವರ ಹತ್ರ பேச முடியும், ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மகா ஸ்தலத்தில் என் ஆவி தேவனோடு பேசுகிறது.
அதுவே தம் ஆழத்தின் ஆழம் கூப்பிடுவ அனுபவம். ಅದೇ ಆಳದಲ್ಲಿ ಕರೆಯುವ ಅನುಭವ. அப்ப மேல் நோட்டமா நீ போனால் ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ನೀವು ಹೋದ್ರೆ தேவனுடன் பேச முடியாது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆழத்தின் ஆழம், ಆಳದಲ್ಲಿ ಆಳ, எவ்வளவு ஆழத்தின் ஆழம். ಎಷ್ಟು ಆಳದಲ್ಲಿ ಆಳ. இந்த ஆத்மா ಈ ಆತ್ಮ தேவனோடு போனால் தான் பேச முடியும். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೋದ್ರೆ ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. தேவனை பற்றின தாகமானது, ದೇವರಿಗಿರುವ ದಾಹವು, நம்ம தாகம், ದಾಹ, தேவனோடு உள்ள தாகம். ದೇವರ ಮೇಲಿರುವ ದಾಹ. இன்னைக்கு யார் மேல தாகம் இருக்குது? ಈಗ ಯಾರ ಮೇಲೆ ದಾಹ ಇದೆ? விசுவாசிங்க ವಿಶ್ವಾಸಿಗಳು ஊழியக்கார மேலதான் தாகம் இருக்குது. ಸೇವಕರ ಮೇಲೆ ದಾಹವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சொந்த பந்த மேல தாகம் ಬಂಧು இருக்கிறது. ಬಾಂಧವರ ಮೇಲೆ ದಾಹ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. தேவனோடு தாகம் இல்ல. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ದಾಹವಿಲ್ಲ. ದಾಹ, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம், ದಾಹಕ್ಕೆ ನೀರು ಕುಡಿತೀವಿ. அந்த தாகம் இல்ல. ಆ ದಾಹವಲ್ಲ, தேவனோடு நாம் உறவாடுகிற தியாகம். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಸುವ ಕಾರ್ಯ. அந்த தாகம் நம்மை பரிசுத்த கொண்டு போகிறது. ಆ ತ್ಯಾಗ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧತ್ವಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ನಮ್ಮನ್ನ அந்த தாகம் ಆ ದಾಹ பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போகிறது. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. தேவனை தேடுற உணர்வுள்ளவன நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போகிறது. ದೇವರನ್ನು ಅನುಭವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು தேவனை ಹೋಗುತ್ತೆ. தேடுற உணர்வானது, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಎಚ್ಚರಿಕೆ, ಆ ಒಂದು நம்ம அந்த ஆண்டவரோட உணர்வு, ದೇವರೊಟ್ಟಿಗಿರುವ ಸಂಬಂಧ. அப்ப அதிகமான தூக்கத்தை நம்ம வெறுக்கணும். ಅಧಿಕವಾಗಿ ನಿದ್ದೆಯನ್ನು ತ್ಯಜಿಸಬೇಕು. கர்த்தரை கண்டடைக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ಯೆಹೋವನು ಸಿಕ್ಕುವ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನ ಹುಡುಕಿರಿ. அவர் சமீபத்துக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ಆತನ ಸಮೀಪದಲ್ಲಿರುವ ಆತನ ಬಿನ್ನಹ ಮಾಡಿರಿ. உங்கள் முழு இருதயத்தோடு ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ இயேசுவை தேடினால் ಯೇಸು ಹುಡುಕಿದ್ರೆ கண்டடைவீர்கள். ಕಂಡುಕೊಳ್ಳುವಿರಿ. உங்கள் முழு இருதயம் ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯ இயேசுவுக்கே கொடுக்கணும். ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಬೇಕು. அப்பதான் பார்க்க முடியும். ಆಗಲೇ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ சங்கீதம் 42:1 ಕೀರ್ತನೆಗಳು 42:1 ವಚನ. அல்லேலூயா. இல்ல அது அப்புறம் எடுக்கிறேன். அடுத்தது ரத்தம். ರಕ್ತ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இயேசுனுடைய ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ நமது வாழ்வில் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ வரும் சத்துருக்களை தோற்கடிக்க ಬರುವ ಶತ್ರುಗಳನ್ನು ಎದುರಿಸಲು இயேசுவின் ரத்தத்தை ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು பயன்படுத்தணும். ಉಪಯೋಗಿಸಬೇಕು. சாத்தானுடைய போராட்டங்கள், ಸೈತಾನನ ಹೋರಾಟಗಳು, நமக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏಳುವ ಹೋರಾಟಗಳು, பொல்லாத ஆவியின் போராட்டங்கள், ದುಷ್ಟ ದುರಾತ್ಮಗಳ ಹೋರಾಟಗಳು, இதை தோற்கடிக்கணும் என்று சொன்னார். ಇದನ್ನು ಸೋಲಿಸಬೇಕಂದ್ರೆ இயேசுவின் ரத்தத்தை நீ பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. இயேசுவின் சொந்த ரத்தம், ಯೇಸುವಿನ ಸ್ವಂತ ರಕ್ತ நித்திய மீட்பை கொடுக்கிறது ரத்தம். ನಿತ್ಯ ಮೀಟುವಿಕೆ ಕೊಡುವುದು ರಕ್ತ. நித்திய மீட்பு, ನಿತ್ಯ ರಕ್ಷಣೆ, நித்திய ரட்சிப்பு, ನಿತ್ಯ ರಕ್ಷಣೆ, பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದು. அவருடைய ரத்தம் தான் நம்மளை பரலோகத்திலே கொண்டு போகிறது. ಅವರ ರಕ್ತವೇ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸುವುದು. இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ எனக்கு ஜெயம். ನನಗೆ ಜಯ. அப்ப இந்த ரத்தம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும். ಈ ರಕ್ತ ನಿಮಗೆ ಜಯ ಕೊಡಬೇಕು. இந்த ரத்தம் ஜெயத்தை கொடுக்கலனா ஃபெயில். ಈ ರಕ್ತ ಜಯ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಫೇಲು. எப்பொழுதெல்லாம் ಯಾವಾಗೆಲ್ಲ இயேசுவின் ரத்தத்தை ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು சொல்கிறியோ ಹೇಳ್ತೀಯೋ அப்பொழுது ಆಗ சாத்தான் ಸೈತಾನ್ தொடவே முடியாது. ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லிக் கொண்டே இரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರು. இயேசு கிறிஸ்து ரத்தம் சபையை மூடு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಮುಚ್ಚು. விசுவாசிகளை மூடு. ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ಮುಚ್ಚು. குடும்பத்தை மூடு. ಕುಟುಂಬವನ್ನು ಮುಚ್ಚು. ஊழியத்தை மூடு. ಸೇವೆಯನ್ನು ಮುಚ್ಚು. அவருடைய ரத்தம் ಅವರ ರಕ್ತ சாத்தானை தோற்கடிக்கிற ரத்தம். ಸೈತಾನನ್ನು ಸೋಲಿಸುವ ರಕ್ತ. ஹல்லேலூயா. அப்பொழுது சாத்தான் உன்னை தொடவே முடியாது. ಸೈತಾನನಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟೋದೇ ಇಲ್ಲ. இந்த உலகத்தில் ಈ ಲೋಕದಲ್ಲಿ சாத்தான் ಸೈತಾನ್ பயப்படுகிற ஒரு காரியம் ಭಯಪಡುವ ಒಂದೇ ಕಾರ್ಯ இருக்குமானால் ಇದೆ ಅಂದ್ರೆ என்று சொன்னால் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இயேசு ரத்தம் மட்டுமே. ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಮಾತ್ರವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாத்தானை அழிக்கிறதே இந்த ரத்தம். ಸೈತಾನನ್ನು ನಾಶ ಮಾಡೋದೇ ರಕ್ತ. அவருடைய ரத்தத்தினாலே, ಅವರ ರಕ್ತದಿಂದ, மரணத்தினாலே ಅವರ ಮರಣದಿಂದ அவனை அழிக்கும்படி ಅವನನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತೆ ரத்தம். ಈ ರಕ್ತ நீ எப்போ சொல்லணும்? ನೀನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ಬೇಕು, இயேசு ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ அது என்னை பாதுகாக்கிறது. ಅದು ನನ್ನನ್ನು நீ ಕಾಪಾಡುತ್ತದೆ. சொல்லிக்கொண்டே இருக்கணும். ನೀ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. உன்னுடைய எல்லா ஜெபத்திலையும் ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ இயேசு ரத்தத்தை சொல்லு. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳು. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போகிறது. ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. பழைய உடன்படிக்கை ரத்தத்தை தூக்கி போட்டா, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿದ್ರು. புதிய உடன்படிக்கை ரத்தம்
ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ அது ರಕ್ತ, இயேசுனுடைய ரத்தம். ಅದು ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்தில் ಈ ಲೋಕದಲ್ಲಿ சாத்தான் பயப்படுகிற ஒரே காரியம் இருக்கும் ಸೈತಾನನ ಹೆದರು ಒಂದೇ ಕಾರ್ಯ ಇದೆ என்று சொன்னால் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இயேசு ரத்தம் மட்டுமே. ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಮಾತ್ರ. சாத்தான் பயப்படுகிறான். ಸೈತಾನನು ಭಯಪಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬಲ ಇದೆ ನೋಡಿ. சாத்தானே பயப்படுத்துகிற ரத்தம். ಸೈತಾನನ ಹೆದರಿಸುವ ರಕ್ತ, அது பரிசுத்த ரத்தம், ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತ, வல்லமையுள்ள ரத்தம். ಬಲವುಳ್ಳ ರಕ್ತ. வாயில சொல்லணும், ನೀ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, ரத்தம், ರಕ್ತ, இயேசு ரத்தம், ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ஜெயம், ಜಯ. ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே சொல்லு. ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳು. உனக்கு எல்லாம் எப்பல ஜெபத்துல இருக்கிற, ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀಯ, வெளியே போகும்போது ನೀ ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗ உன்னுடைய ரத்தத்தினால நீ மூடும். ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ಅವ್ರನ್ನ ಮುಚ್ಚು. ஹalleluya. ஹalleluya. அந்த ரத்தத்துக்கு அதிகாரம் உண்டு, ಆ ರಕ್ತಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿದೆ, வல்லமை உண்டு. ಬಲವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இயேசு சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே ಯೇಸು ಶಿಲುಬೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ வெளியரங்கமான ಬಹಿರಂಗವಾದ கோலமாகி ಘೋರವಾಗಿ சிலுவையில் ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவன் பேரில் வெற்றி சிறந்தார். ಅವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದರು. அவன் சாத்தான், ಸೈತಾನ್ அவனை வெற்றி சிறந்தார். ಅವನನ್ನು ಜಯಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு ரத்தத்துக்கு ಯೇಸುವಿನ இன்று ರಕ್ತಕ್ಕೆ வல்லமை உண்டு. ಇಂದು ಬಲವಿದೆ. இந்த ரத்தம், ಈ ರಕ್ತ பைபிள் சொல்கிறது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, மகா பரிசுத்த ஸ்தலம் பிரவேசித்து, ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ பிரவேசித்தினால் நுழைந்து போய் ಪ್ರವೇಶಿಸಿ ಆ ದಿನ ಒಳಗೆ ಹೋದರು. ஹalleluya. ஹalleluya. எங்க அங்கதான் பிதா இருக்கிறாரு. ಅಲ್ಲೇ ತಂದೆ ದೇವರಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்படி போணும் என்றால் ಹಾಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ சங்கீதம் 42:1, ಕೀರ್ತನೆ 42ರಲ್ಲಿ 1, ದೇವರು ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯು ನೀರಿನ ತೊರೆಗಳನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆ ನನ್ನ ಮನವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತದೆ. மானானது ಜಿಂಕೆಯು நீரோடைகளை ನೀರಿನ ಹೊರತೆಗೆ வாஞ்சித்து கதறுகிறதை போல ಬಾಯಾರಿದ ಹಾಗೆ இந்த மான் ಈ ಜಿಂಕೆ நீர் தண்ணி ஆண்ட ನೀರತ್ರ ஃபர்ஸ்ட் எதுக்கு வரும்? ಮೊದಲು ಏನಕ್ಕೆ ಬರುತ್ತೆ? தண்ணி தாகத்துக்கு வரும். ನೀರಿನ ದಾಹಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. இரண்டாவது எதுக்கு வரும்? ಎರಡನೇದಾಗಿ ಏನಕ್ಕೆ ಬರುತ್ತೆ? கொடிய மிருகங்கள், ಘೋರ ಮೃಗಗಳು அது சாவடிக்க வரும்போது ಅದನ್ನು ಸಾಯಿಸಲು ಬರುವಾಗ தண்ணியில விழுந்து ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದು கரை ஏறி போகும்போது ದಡ ಏರಿ ಹೋಗುವಾಗ மோப்பம் பிடிக்கிற வாசனை மறைந்து போகும். ಆ ಸ್ಮೆಲ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அதுக்குதான் பைபிள் சொல்லுது, ಅದಕ್ಕೆ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, மானானது நீரோடைகளை ನೀರು வாஞ்சித்து கதறுகிறதை போல ಆಶಿಸುವಂತೆ தேவனே என் ஆத்துமா ನನ್ನ ಆತ್ಮ உம்மை ನಿನ್ನನ್ನು வாஞ்சித்து ಬಯಸಿ கதறுகிறது. ಕೂಗುತ್ತದೆ. பாருங்க, என் ஆத்துமா, ನನ್ನ ಆತ್ಮ ஹalleluya, தேவனை நோக்கி ದೇವರನ್ನು ನೋಡಿ வாஞ்சித்து கதறுகிறது. ಬಯಸಿ ಕೂಗುತ್ತದೆ. ஏக்கமாய் இருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಏಕತ್ವದಲ್ಲಿದೆ. வாஞ்சிக்கிறது என்று சொன்னால் ದಾಹ ಅಂದ್ರೆ தேவன் மேலே, ದೇವರ ಮೇಲೆ ஏக்கம். ಆಸೆ. ஆனா இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ நான் எப்படி வாழணும், ನಾನು ಹೇಗೆ இந்த ಜೀವಿಸಬೇಕು, உலகத்தோடு உள்ள ஏக்கம். ಈ ಲೋಕ ஆனா இங்க பைபிள் சொல்லுது, வாஞ்ச, ದಾಹ, ஏக்கம், ಒಂದು ಆಸೆ. இயேசு மேல உன்னுடைய இயேசுவின் ஏக்கம் மேல. எல்லாம் அவர்தான். ನಿನ್ನ ಆಸೆ ಎಲ್ಲ ಅವ್ರ ಮೇಲೆ ಇದೆ. அல்லேலூயா. தேவன் மேல ದೇವರ ಮೇಲೆ ஆர்வம் உள்ளவனாயிருங்கள். ஆர்வம், அவர் மேல தான் உனக்கு ஆர்வம் ಅವ್ರ வரணும். ಮೇಲೆ ನಿಮಗೆ ಆತರ ಬರಬೇಕು. தேவன் மேல் அன்பாய் இருக்கிறேன். ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಸೆ, என் தேவன் மேல ನನ್ನ ದೇವರ ಮೇಲೆ அன்பாய் இருக்கிறேன். ಮಮತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஜீவன் உள்ள நாளெல்லாம் ಜೀವ ಉಳ್ಳ ದಿನವೆಲ್ಲ ஆலயத்திலே ಅವರ ಆಲಯದಲ್ಲಿ இருக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ಇರುವಂತೆ ಬಯಸುತ್ತೇನೆ. Praise the Lord. Praise the Lord. அடுத்த வசனம் சொல்கிறார், ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் ஆத்துமா ನನ್ನ ಮನಸ್ಸು தேவன் மேல், ದೇವರಿಗಾಗಿ, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறேன். ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಮೇಲೆ ದಾಹವಾಗಿದೆ. தாகம், ದಾಹ, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ನೀತಿಯ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳವರು ಭಾಗ್ಯ, அவர்கள் திருப்தி அடைவார்கள். ಅವರು ತೃಪ್ತಿ இந்த ಹೊಂದುವರು. நீதி, ಈ ನೀತಿ, அப்ப நமக்குள்ள எவ்வளவு நீதி இருக்கிறது, ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ನೀತಿ ಇದೆ. நமக்குள்ள குறை அது இருக்க கூடாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊರತೆ இந்த ಇರಬಾರದು. நீதியின் மேலே, ಈ ನೀತಿಯ ಮೇಲೆ, என் ஆத்துமா ನನ್ನ ಆತ್ಮ தேவன் மேலே, ದೇಹದ ஜீவனுள்ள ಮೇಲೆ, தேவன் மேலே ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಮೇಲೆ தாகமாய் இருக்கிறதுன்னா ದಾಹವಾಗಿದೆ நான் ಅಂದ್ರೆ எப்பொழுதும் ನಾನು ಯಾವಾಗಲೂ தேவனுடைய சந்தியில் வந்து நிற்பேன். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ இந்த ಬಂದಿರುತ್ತೇನೆ. சன்னிதானத்திலே
ಈ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, ಜಪத்தில, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ, ಆರಾಧನೆಯಲ್ಲಿ, ವಚನத்தில, ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தேவனுடைய சன்னிதானத்தில, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ முன்னிலைமை, ಅವರ ಮುಂದಿನ, அப்போ நீ ஜெபிக்கிற ஜெபம் ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ அந்த ಪ್ರಾರ್ಥನೆ தேவனை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். ಆ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಕರ್ಕೊಂಡು முன்னாடி ನಿಲ್ಲಿಸಬೇಕು, நிறுத்திதான் ஜெபிக்கணும். ಮುಂದೆ ನಿಲ್ಸಿನೇ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க சங்கீதம் 63:1. ಕೀರ್ತನೆ 63ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ನೋಡಿ. ದೇವರೇ, ನೀನೇ ನನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಕುತೂಹಲದಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. ನೀರಿಲ್ಲದೆ ಒಣಗಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದವನು ನೀರಿಗಾಗಿಯೋ ಎಂಬಂತೆ ನನ್ನ ಆತ್ಮವು ನಿನಗಾಗಿ ಆತುರಗೊಳ್ಳುತ್ತದೆ, ಶರೀರವು ಕಂದಿ ಹೋಗುತ್ತದೆ. தேவனே, ದೇವರೇ, நீர் என்னுடைய தேவன். ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும் என்று சொன்னார். ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும் என்று சொன்னால், ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ, தேவனே, ದೇವರೇ, நீர் என்னுடைய தேவன். ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. அதிகாலம் உம்மை தேடுகிறேன். ಮುಂಜಾನೆ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 12 ಮಣಿಗೆ ಎಂದಿರಿ, 12 ಗಂಟೆಗೆ ಹೇಳು. 2 ಮಣಿಗೆ ಎಂದಿರಿ, ಇಲ್ಲ 2 ಗಂಟೆಗೆ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ 3 ಮಣಿಗೆ ಎಂದಿರಿ, 3 ಗಂಟೆಗೆ ಹೇಳು. 4 ಮಣಿಗೆ ಎಂದಿರಿ, 4 ಗಂಟೆಗೆ ಹೇಳು. தேடு, ಹುಡುಕು, முழு இருதயத்தோடு தேடு. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕು. என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ಮುಂಜಾನೆ ನನ್ನ ಹುಡುಕುವನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. தேடு, ನೀ ಹುಡುಕು, ஆண்டவரை தேடு. ದೇವರನ್ನು ಹುಡುಕು. டைம் பாஸ் பண்ணாத, ಸುಮ್ನೆ ಟೈಮ್ ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ. உலகத்தோடு போவாத, ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಡ. வேலைக்கு போறியா, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯಾ, வீட்டுக்கு வா, ಮನೆಗ್ ಬಾ, அவரை தேடு. ಅವರನ್ನು ಹುಡುಕು. அவரை தேடுனவனுக்கு நித்திய ஜீவன், ಅವರನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ, நித்திய ரட்சிப்பு, ನಿತ್ಯ ರಕ್ಷಣೆ. அந்த ரத்தத்தை தேடு. ಆ ರಕ್ತವನ್ನು ಹುಡುಕು, இயேசுவை தேடு நீ. ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕು ನೀನು. ஹalleluya. ஹalleluya. அந்த வேதம் சொல்கிறது, அதே வாக்கியம் அதிகாலம் உம்மை தேடுகிறேன். ಮುಂಜಾನಾய் ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕುವೆನು. வறண்டதும், ಒಣಗಿರುವಂತದ್ದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாரு, வறண்டதும் ಒಣಗಿದ್ದು, விடாய்ந்ததும், ಆರಿ விடாய்ந்ததும், ಹೋಗಿದ್ದು, விடாய்ந்த நம்மளால முடியல. ನಮ್ಮಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நீ வேலை செய்யற வர ನೀ ಕೆಲಸ ಮಾಡಿ உனக்கு ಬರ್ತೀಯ, சரீரம் சோர்வா இருக்கலாம். ಶರೀರ ಬೇಸ್ತೋಗಿರುತ್ತೆ. தாவீது யுத்தத்துக்கு போறாரு. ದಾವೀದನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. பாரு, யுத்தத்துக்கு போய் ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ, அப்ப எவ்வளவு கஷ்டம் யுத்தத்துக்கு போறது. ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗೋದು. ஹalleluya. அங்க யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ಆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದು அவர் சொல்கிறார், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நீர் என்னுடைய தேவன், ನೀನೇ ನನ್ನ ದೇವರು, அதிகாலம் உம்மை தேடுகிறேன். ಮುಂಜಾನೆ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕುವೆನು. நம்ம பாருங்க, வறண்டதும் விடாய் தண்ணீர் நிலத்திலே என் ஆத்துமே தாகமாய் இருக்கிறது. ಒಣಗಿದ್ದು ನೀರಿಲ್ಲದು, ಅದನ್ನ ಆತ್ಮ ದಾಹವಾಗಿದೆ. தண்ணீர் இல்லாத இடத்திலேயும் ನೀರಿಲ್ಲದ ಜಾಗ என் ஆத்துமா ನನ್ನ ಆತ್ಮ தேவன் மேலே, ದೇವರ ಮೇಲೆ தாகமாய் இருக்கிறது. ದಾಹವಾಗಿದೆ. அந்த தாகம் நமக்கு வரணும். ದಾಹ ನಮಗ್ ಬರ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ನನ್ನ ಮಾಂಸ ನಿಮ್ಮನ್ನು ಆಶಿಸುತ್ತಾ ಇದೆ. என் மாம்சம், ನನ್ನ ಶರೀರ, என் சரீரம் பாருங்க, ನನ್ನ ದೇಹ ನೋಡಿ, சரீரம் ಈ ದೇಹ அவரை வாஞ்சிக்கணுமா, ಅವರನ್ನೇ ಆಶಿಸಬೇಕು. ஏன்னா அவர் கிரியத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆத்மா பாருங்க, ನನ್ನ ಆತ್ಮ ಶರೀರ ஆண்டவரையே வாஞ்சிக்கிறதா, ದೇವರನ್ನೇ நம்மள முழுசா அவர் ಬೆಲೆ கொடுத்து வாங்குறார். ಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಲೆ ಕೊಟ್ಟು நீங்க ತಗೊಂಡು ஆண்டவருக்காக எழும்புங்க, ನೀ ದೇವರಿಗಾಗಿ ಹೇಳು, அவருக்காக எழும்பு. ಅವರಿಗಾಗಿ ಹೇಳು. இயேசு உன்னை கைவிட மாட்டார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. 2வது வசனம் சொல்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி பரிசுத்தம் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறது. ಈ ರೀತಿ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಣೋದಕ್ಕೆ அப்ப இந்த ಆಸೆ ಆಗಿದೆ. வசனம் சொன்னதை ಈ ವಾಕ್ಯ நீ ಹೇಳಿದ್ದನ್ನ கடைபிடித்தால், ನೀನು ಅನುಸರಿಸಿದ್ರೆ, இங்கே வசனம் சொல்கிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, எங்க பார்க்க ஆசையா இருக்கிறதா, ಎಲ್ಲಿ ನೋಡಕ್ ಆಸೆ ಆಗಿದೆ, பரிசுத்த ஸ்தலத்துல. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. அநேகர் இயேசுவை பார்க்கறான்னு சொல்றாங்க, ಅನೇಕರು ಯೇಸು ನೋಡದೆ ಅಂತಾರೆ. உலகத்தோடு இருந்து பொய் சொல்றாங்க, ಸುಮ್ನೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, வெறும் பொய் தான். ಬರೀ ಸುಳ್ಳೆ. இப்படி ಹೀಗೆ நீ அவரை பார்க்கணும்னா ನೀನು ಅವ್ರು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ நீ எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧನ ಭಾಗ್ಯವಂತರು, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುವರು. இருதயம் ನಿನ್ನ ಹೃದಯ எங்க சுத்தமா இருக்குது, ಎಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿದೆ, விஷம் நிறைஞ்சு இருக்குது, ವಿಷ ತುಂಬಿ பரிசுத்தமே இல்ல, ಪರಿಶುದ್ಧನೇ ಇಲ್ಲ, எல்லா கெட்ட யோசனை உள்ள இருக்குது. ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ಒಳಗಿದೆ. எங்க அவரை பார்க்க முடியும்? ಎಲ್ಲಿ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ? அடுத்து சொல்கிறார், ಅಷ್ಟೇ ಹೇಳ್ತಾರೆ, யாவரோடும் சமாதானமா இருங்கள். ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ஒருத்தனை ಸಮಾಧಾನದಿಂದ பார்த்து ஒருத்தனை பிடிக்காது, ಒಬ್ರು ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ರಿಗೆ இந்த ಇಷ್ಟಲ್ಲ. சபையை பார்த்து அவனுக்கு பிடிக்காது, ಈ
ಸಭೆಯಲ್ಲಿ பார், ஒரு ஆளுக்கு அன்பே இல்ல. ಒಬ್ರ ಮೇಲೆ ಒಬ್ರು ಪ್ರೀತಿನೇ பின்ன எங்க யாவரோடும் சமாதானமாயிருங்கள், ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನ பரிசுத்தமாயிருங்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப யாவரோடும் சமாதானமாயிரு, ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ பரிசுத்தமாயிரு. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರು. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು உன் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವೇ பரிசுத்தம். பரிசுத்தம். அப்பதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ಆಗಲೇ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. அதான் தாவீதர் சொல்கிறார். ಅದೇ ದಾವೀದ ಅರಸ ಹೇಳ್ತಾರೆ, அதுல பரிசுத்தம் பார்க்கும்போது ஆசையா இருக்குது. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಸೆ ಆಗಿದೆ. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ உமது ಹೋದ್ರೆ வல்லமையும் ನಿನ್ನ ಬಲವು உமது மகிமையும் ನಿನ್ನ ಮಹಿಮೆಯು கண்டேன். ನೋಡಿದ್ದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்பதான் ಆಗಲೇ அந்த தேவ மகிமை ಆ ದೇವರ இந்த ಮಹಿಮೆ, பரிசுத்த ஆவியானவரையும், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರನ್ನು, தேவ மகிமை என்றால் ದೇವರ ಮಹಿಮೆ பரிசுத்த ஆவியானவர், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರು, பரிசுத்த ஆவியானவரை நீ பார்க்கணும் என்று சொன்னால் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರನ್ನು ನೀನು ನೋಡ್ಬೇಕು. நம்ம எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ನಾವು ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನು அடுத்து ಜೀವಿಸಬೇಕು. அவரது பிரசன்னத்தையும் ಅವರ குறிக்கும். ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು அவருடைய ಕುರಿತದ್ದು. பிரசன்னா ಅವರ அவர் ಪ್ರಸನ್ನತೆ ಅಂದ್ರೆ சமூகத்திலே காத்திரு, ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ காத்திரு, ಕಾದಿರು ಕಾದಿರು. மணிக்கூர் கணக்கு காத்திரு. பொறைக்கு பசங்க வேற ஊர் சுத்துறது, அது ஊழியக்காரன் அவ்வளவுதான். விசுவாசியாரன் ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ அந்த இடத்துல எல்லாம் போய் தின்றது, ಕಂಡ ಜಾಗದಲ್ಲೆಲ್ಲ ತಿನ್ನೋದು. இதுக்காகவே ஊழியம். ಇದಕ್ಕಾಗವೇ ಸೇವೆ. Praise the Lord. அவருடைய சமூகத்துல ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவரை நம்பியே வாழணும். ಅವರನ್ನು ನಂಬಿಯೇ அதை ಜೀವಿಸಬೇಕು. விட்டு எதிலே வாழக்கூடாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ இன்னொரு ಜೀವಿಸಬಾರದು. ஆள் கொடுப்பான்னு வாழக்கூடாது. ಇನ್ನೊಬ್ಬ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ இன்னொருத்த ಜೀವಿಸಬಾರದು. காணிக்க கொடுப்பான்னு வாழக்கூடாது. ಇನ್ನೊಬ್ಬ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ அவரே ಜೀವಿಸಬಾರದು. நம்பி வாழு. ಅವರನ್ನೇ ನಂಬಿ ಜೀವಿಸು. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. அவருடைய பிரசன்னத்தின் அபரிதமாய் உணரும் போது, ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ವಿಪರೀತವಾಗಿ நீ ಅನುಭವಿಸುವಾಗ, காத்திருக்கும் போது ನೀನು ಕಾದಿರುವಾಗ அந்த பிரசங்கத்தை ಆ ಪ್ರಸಂಗವನ್ನ அபரிதமாய் ಅಪರಿಮಿತವಾಗಿ Praise the Lord. Praise the Lord. உணரும் போது ಅನುಭವಿಸುವಾಗ நீங்கள் அவரை தொடக்கூடிய விதமா அருகாமையிலே உணர்வீர்கள். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಅವರನ್ನು ಮುಟ್ಟುವ ಹತ್ರದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. தேவ மகிமை இருந்தாதான் ದೇವರ ಮಹಿಮೆ அவரை ಇದ್ರೇನೆ தொடக்கூடிய அளவு, ಅವರು ಮುಟ್ಟುವಷ್ಟು அந்த ಹತ್ರ, பிரசன்ஸ், ಆ ಪ್ರಸನ್ನತೆ, அந்த வல்லமை ಆ ಬಲ, அவர் தொடக்கூடிய அளவு உணர முடியுமா? ಮುಟ್ಟುವಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ಅನುಭವಿಸಬಹುದು. இதே தேவ மகிமையாகும். ಇದೇ ದೇವರ ಮಹಿಮೆ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லா மகிமை இயேசுவுக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ.